எப்போதுமே உங்களுக்கு தெரியும், ஒரு செயல் வந்து ரொம்ப வெற்றி அடையணும், இல்லைன்னா நினைத்த உடனே அந்த இடத்துக்கு போகணும், நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஹனுமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். சிலருக்கு வந்து இந்த ஹனுமான் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இந்த ஹனுமான் கோவிலை கும்பிடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஹனுமானை வந்து உங்கள் வீட்டில் வரவழைக்கணும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஹனுமார் வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாராம். இந்த கலியுகத்தில் வந்து வாழும் தெய்வம்னு சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடவுளும் அந்த திரேதாயுகத்தில் தன்னுடைய அவதாரங்களை முடிச்சுட்டு அவாவா மேலோகத்தில் போயின்னு இருந்தாங்க. இப்போ ஹனுமான் சொன்னாரா, நான் மாத்திரம் வரமாட்டேன், ஏன்னா இங்கே ராமர் வாழ்ந்த பூமி, ராமர் வந்து மனிதனாக வாழ்ந்த பூமி, அந்த பூமியில் வந்து நான் இருந்து தான் ஆகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். எங்கெல்லாம் ராமநாமம் கேட்குதோ அந்த இடத்துல எல்லாமே நான் இருப்பேன், அந்த இடத்துல ராமநாமம் எந்த இடத்துலலாம் உச்சரிக்குதோ, ஜபங்களாக சொல்கிறாங்களோ, பிரார்த்தனைகளாக நடக்குதோ, ஒலிக்குதோ, அந்த இடத்துல ஹனுமன் வந்து நிற்பாராம் அப்படிங்கிறது ஐதீகம். புராணங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தன்னுடைய அவதாரங்களை நிறைவேற்றிண்டு போயிட்டப்போ ராமர் மட்டும்தான் நான் அங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாராம். அதே மாதிரி நினைத்த உடனே ஒரு பலனை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன். ஏன்னா நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஹனுமர் வந்து நின்றுவாராம். நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை, நான் சொல்லக்கூடியது எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த மந்திரமானாலும் சரி, ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரமானாலும் சரி, ராமா ராமா அப்படிங்கிற மந்திரமானாலும் சரி, அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவர் நினைத்த செயலை அவர் செய்ய வைப்பாராம். நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம். அதாவது இந்த திருடனை கூட வால்மீகி ராமாயணமாக எழுதிய சரித்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு ராம நாமம் அப்படிங்கிற ஒரு இதை எவ்வளோ பெரிய உயர் பதவியை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அப்போ அவங்களுக்கே அப்படின்னா நம்ம நினைத்த செயலை அங்கே செய்ய வைக்குமானா கண்டிப்பாக செய்ய வைக்கும். உங்களுக்கு அக்ஷய லக்னம் தனுசு லக்னமாக இருக்குது, அதுவும் இந்த மூல நட்சத்திரம் யாருக்கு போகுது, எனக்கு அக்ஷய லக்னம், என்னுடைய வளர்ந்த லக்னம் ஏல்பி லக்னம் சொல்லக்கூடியது தனுசு லக்னம், மூல நட்சத்திரம் அந்த 4 பாதம் யாருக்கெல்லாம் போகுதோ, 4 வருடம் 5 மாதம் 10 நாள், நீங்கள் யாரை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னா ஸ்ரீராமனை பிடிச்சிக்கணும். ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷம். சிலர் வந்து ஹனுமார் கோவிலுக்கு போவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணெய் வாங்கி சாத்தலாம். என்ன பண்ணுவாங்க, சிலர் வெற்றிலை மாலை போடுவாங்க. இந்த வெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாமியோட மார்பில் வைப்பாங்க, வெண்ணெய் காப்பு அப்படிங்கிறது சாத்துவாங்க. சிலர் வந்து இந்த செந்தூரம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த செந்தூரம் வாங்கி கொடுக்கறதுக்கு தனி ஒரு கதை அப்படிங்கிறது சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதா பிராட்டி ஒரு தடவை என்ன பண்ணாராங்களாம், ஹனுமான் முன்னாடி செந்தூரத்தை எடுத்து நெத்தியில் இட்டுண்டாங்களாம். அப்போ கேட்டாங்களாம், எதற்காக இந்த செந்தூரம் நீங்கள் வைக்கிறீங்க தாயே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம். அப்போ சீதா பிராட்டி சொன்னாங்களாம், என் கணவருடைய ஆயுள் விருத்திக்காக நான் இதை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அப்போ என் பகவானோட ஆயுள் விருத்திக்காக நீங்கள் எங்கள் இடத்துல வைக்கிறீங்கன்னா என் பகவானுடைய நான் என்னுடைய உடம்பு முதல் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செந்தூரத்தை என்ன பண்ணுவாரா, ஹனுமர் உடம்பு ஃபுல்லாக தரிச்சுப்பாராம். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஹனுமான் கோவிலில் மொத்தம் செந்தூரமாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கும். அந்த செந்தூரத்திற்கு அவ்வளோ மகிமை. நான் வந்து எனக்கு ஹனுமான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்கள் நெத்தியில் செந்தூரம், சந்தனத்திற்கும் செந்தூரத்திற்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அந்த செந்தூரத்தை உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நினைத்த செயல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த குழந்தைகள் படிக்கும்போது அவங்களுடைய படிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த விளையாட்டுத்தனம் இருக்கும்.
படிப்பில் வந்து கொஞ்சம் கவனமின்மை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த செந்தூரம் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த கோவிலுக்கு, ஹனுமான் கோவிலுக்கு போனாலுமே துளசியும் சில இடங்களில் வெண்ணெயும் தருவாங்க. இந்த வெத்தலையில் வெண்ணெயை வச்சு மடக்கி கொடுக்குற பழக்கம் அப்படிங்கிறது சில கோவில்களில் இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த வெண்ணெயை சுவாமி பாதத்தில் வச்சுட்டு திருப்பி தருவாங்க. அந்த திருப்பி வாங்கிட்டு வந்த வெண்ணெயை அந்த குழந்தைகளுக்கு காலம்பரை எழுந்திரிச்சு டெய்லி நாக்கில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் எடுத்து தடவிட்டு வாங்க. அவங்களுடைய படிப்போட தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வெண்ணெய்க்கு ஹனுமான் பாதத்துலேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய்க்கு அவ்வளோ மகத்துவம், சுவாமி பாதத்தில் வச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ மகத்துவம். அந்த ஞாபக சக்தி, அந்த முயற்சி, நம்மளுடைய செய்யக்கூடிய முயற்சி பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப ஊர்ஜமாக இருக்கும். அந்த குழந்தைகளுடைய ஒரு செயல் அப்படிங்கிறது அதிவேகமாக இருக்கும். என் குழந்தை நல்லா தான் படிக்கிறான், நல்லா தான் எல்லாமே செய்கிறான், ஆனால் ஏதோ ஒரு சோர்வாக இருக்கிறான்னு சொல்லக்கூடியவங்க இந்த வெண்ணெயை காலம்பரை எந்திரிச்ச உடனே குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மகம் நட்சத்திரம் போகிறவங்களுக்கு இந்த இது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். தன் மனசில் நினைக்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதோட வேகம் அப்படிங்கிறது அதிகமாக மாறும். மகம் நட்சத்திரம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் செல்கிறதோ, என்னுடைய லக்னம் சிம்ம லக்னம், அதில் மகம் நட்சத்திரம் போகுது, நான் இந்த வெண்ணெய் சாப்பிட்லாமான்னா வெண்ணெய் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை நீங்கள் அப்பா கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்க, இந்த படிக்கிற குழந்தைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, அரசு வேலை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஹனுமனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை ஒரு இடத்துலேருந்து தூக்கி கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறத அவர் பண்ணுவார்னா பண்ணுவார். ஒரு வழி வகுத்து கொடுப்பாரானா, ராமருக்கு எப்படி பாலம் கட்டினாரோ உங்களுக்கு ஒரு பாதை, நிரந்தர பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு செய்வார். மகம் நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த எல்லா ஹனுமான் கோவிலுக்கும் போகலாமானா எல்லா ஹனுமான் கோவிலுக்கும் போகலாம். செந்தூரம் வாங்கி கொடுக்கலாம், வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், துளசி ஹாரம், சில நண்பர்களுக்கு துளசி ஹாரம் வாங்கி கொடுக்க சொல்லுவோம். அவங்களுடைய லக்னத்தில் அவங்களுடைய கிரகம் அனுசரித்து தான். சிலருக்கு துளசி விடுபூவாகவே, அதாவது கட்டாத துளசியாக வாங்கி கொடுக்க சொல்லுவோம். அதை போய் சுவாமி பாதத்தில் வைங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். அவங்களுடைய கிரகம் அமர்ந்த நிலையை அனுசரித்து தான் துளசி ஹாரமாக, துளசி விடுபூவா அப்படிங்கிறது அங்கே சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி சிலருக்கு இந்த வெத்தலை ஹாரம் வாங்கி சொல்லுவோம். கணக்கு சிலருக்கு 7 வெத்தலை அப்படிங்கிறது சொல்லுவோம். சிலருக்கு 21 வெத்தலை மாலை, சிலருக்கு 51 வெத்தலை மாலை. அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய பரிகாரம். ஏன்னா ஒரு செயலை செய்யும்போது அந்த தகுந்த ஒரு எண்ணிக்கையில் இல்லைன்னா தகுந்த ஒரு காலத்தில் செய்யும்போது அது அதிவேகமாக நடக்கும்னு சொல்லலாம். இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லக்கூடியவங்க, அஸ்வதி நட்சத்திரம் போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நெய் தீபம் ஹனுமர் கோவில் எங்கே இருக்குதோ ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு அங்கே 2 நெய் தீபம் போடுங்க. நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அந்த அஸ்வதி நட்சத்திரம் போகிறவங்களுக்கு தெரியும், இப்போ எனக்கு அஸ்வதி நட்சத்திரம் போகுது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுவும் இந்த மனம் சார்ந்த பிரச்சனை. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமண உறவுலேயும் சரி, திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க அப்படின்னா அந்த காதல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்க இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக 2 நெய் தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேயருக்கு போட உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது போகும். என்றைக்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம்? வியாழக்கிழமை அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். சரி, நாங்கள் மாத்திரம் பண்ணினா போதுமா, வேறு யாரும் செய்யக்கூடாதா அப்படின்னா, கும்ப லக்னம் அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு இந்த 2ஆம் திருமணத்திற்காக காலகட்டத்திற்காக சில நண்பர்கள் வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஹனுமான் சாலிசா கேளுங்க, படிங்க. ஒரு 10 நாள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படி மனப்பாடம் ஆயிரும். தினமும் ஹனுமான் சாலிசா சொல்லிகிட்டே வாங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு ஹனுமான் சாலிசா தெரியும், நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லுங்கள்.
ஒரு நாமத்தை உச்சரிக்கும் போது இத்தனை எண்ணிக்கைன்னு அதை சொல்லிட்டோன்னா அந்த கடவுள் நம்ம கூடவே இருப்பாராம். அது முன்னாடியே இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத என் கடவுள் எனக்கு உணர்த்துவார் அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. எங்கே அப்படின்னா நாமக்கல் போனீங்கன்னா போதும், நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு, போய் பண்ணிட்டு வரலாம். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் ஆஞ்சநேயர் இருக்கார், அவரும் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு செயல் நடக்கணும், அது இந்த ஆஞ்சநேயர் நடத்தி கொடுப்பார், நான் அவர் சன்னதிக்கு வரேன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமானது. நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சாலே உங்கள் செயல் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நண்பர் ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு பணம் எடுத்து வைங்க, அந்த முதல் பணத்தை அந்த கோவிலில் போய் போடுங்கன்னு சொன்னோம். அவருக்கு பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் தொழில் அப்படிங்கிறது அவர் முடக்கமாக இருந்தது, அவருடைய லக்ன மாற்றம் அப்படிங்கிறது கரெக்டாக அவருக்கு இருந்தது. கரெக்டாக தகுந்த காலகட்டத்தில் ஒரு தகுந்த செயல் செய்யும்போது அவருக்கு அங்கே வெற்றி கிடைச்சதானா கண்டிப்பாக கிடைச்சது. ஏன்னா அதற்கு முன்னாடி 1 வருடமாக, அவர் 2.5 வருஷம்னு கூட சொல்லலாம், அந்த 2.5 வருஷமாக அவர் நினைத்த வேலை நினைத்த செயல் அப்படிங்கிறது அவருக்கு நடக்கலை. செய்த தொழில் அப்படிங்கிறது அங்கே தடங்கலாகவே முடக்கமாகவே இருந்தது. எதுவுமே அது சரியாக போகலை. இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடியது மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் ஒருத்தங்களுக்கு நடந்துருந்தபோது இந்த செயல் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. அவருக்கு ரிஷப லக்னமாக மாறும்போது அவர் செய்து வைத்த எல்லா பொருட்களுமே அவருக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பானது. அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரர்னு சொல்லலாம். தன்னோட செயல்கள் முடிந்த உடனே அவர் முதல்ல போகக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீம் கரோலி பாபா ஆசிரமத்தில் உள்ள ஆஞ்சநேயர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமாலயத்தில் இருக்குது. உத்தரகண்ட் மாநிலத்தில் நீம் கரோலி பாபா ஆசிரமம் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே போயிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு அவருக்கு உண்டான பணத்தில் ஒரு பகுதி லாபத்தில் கிடைத்ததை ஒரு பங்கு அந்த ஆஞ்சநேயருக்கு அப்படிங்கிறத அவர் நினச்சின்னு இருந்தார். கண்டிப்பாக அவருக்கு போய் கொடுத்துட்டு வந்தார். இவருக்கு மாத்திரம் கிடையாது, ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே முதல்ல போனது, அந்த குழந்தைக்கு 1 வயது முடிந்தவுடன் போனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் கரோலி பாபா ஆசிரமம் கஞ்சிதம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, இமாச்சலில். அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அந்த குழந்தைக்கும் சரி அவங்க குடும்பத்துலேயும் சரி. ரொம்ப ஒரு மிடில் ஃபேமிலி அவங்க. அந்த பணம் அப்படிங்கிறது எடுத்து வச்சாங்க. எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் குழந்தையை இத்தனை நாட்களுக்கு பிறகு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலே போதும் அந்த ஆஞ்சநேயர் செய்ய வைப்பார். உங்கள் தூக்கத்தில் சில அறிகுறிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடந்திருக்கு. நன்றி.